சமீபத்துல வெளியான கருப்பு படத்துல வர்ற அந்த பேய் கேரக்டர் நிஜ வாழ்க்கையில நடந்த இந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை இன்ஸ்பிரேஷனா வச்சு உருவாக்கப்பட்டதுதான். கற்பனை பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது இந்த அரசாங்கத்தோட அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸ் படி நீங்க உயிரோடவே இல்ல, இறந்துட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்தா எப்படி இருக்கும்? நீங்க எங்கேயும் ஓடி போகல, எந்த ஒரு குற்றமும் பண்ணல, உங்களுடைய ஐடென்டிட்டி கார்ட்ஸ் எதையும் நீங்க தொலைக்கல. ஆனா கவர்மெண்ட் ஃபைல்ஸ்ல நீங்க ஒரு சடலம். நீங்க நேரா அரசு அதிகாரிகளுக்கு முன்னாடி போய் நின்னு நான் உயிரோடு தான் இருக்கேன்னு கத்தும்போது அவங்க உங்க முகத்தை பார்க்காம கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்துட்டு ரெக்கார்ட்ஸ் படி நீங்க இறந்துட்டீங்க, எங்களால உங்களுக்கு உதவ முடியாதுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. கேட்கறதுக்கே ஒரு பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்குல்ல. ஆனா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த லால் பிஹாரி அப்படிங்கிற ஒரு சாதாரண மனிதருக்கு இதுதான் நிஜமா நடந்தது. அடுத்த 18 வருடங்கள் அவர் ஒரு விசித்திரமான போராட்டத்தை கையில் எடுத்தார். இந்த உலக புகழ்பெற்ற சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் லால் பிஹாரி மத்தவங்கள போல ஒரு சாதாரண விவசாயி தான். உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ரொம்பவே எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். இந்தியாவோட மற்ற லட்சக்கணக்கான நடுத்தர வர்க்க மனிதர்களை போல தினமும் உழைக்கிறது, குடும்பத்தை காப்பாத்துறது, ஒரு நிம்மதியான எதிர்காலத்தை உருவாக்குறது, இது மட்டும்தான் அவரோட குறிக்கோளா இருந்தது. அவர்கிட்ட எந்த ஒரு அரசியல் பின்னணியோ, கோடிக்கணக்கான சொத்தோ அல்லது பெரிய ஆட்களோட தொடர்போ கிடையாது. ஒருவேளை அதுவே தான் இந்த சிஸ்டம் அவரை இவ்வளவு ஈஸியா அழிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சதோ என்னவோ. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற பல அதிகாரத்துவ அமைப்புகளுக்கு ஒரு சாதாரண எளிய மனிதனை பேப்பர்ல இருந்து கம்ப்ளீட்டா எரேஸ் பண்றது ரொம்ப சுலபமான விஷயம். பிசிக்கலா உங்களை அழிக்க வேண்டாம், ஜஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல உங்களை இல்லைன்னு ஆக்குனா போதும், உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு நொடியில நரகமா மாறிடும். தனக்கு பின்னாடி இப்படி ஒரு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு லால் பிஹாரிக்கு அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. சரியா 1975 வருஷம் லால் பிஹாரி தன்னோட ஒரு லேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமா ஒரு அரசு அலுவலகத்துக்கு போறார். அது ரொம்பவே வழக்கமான ஒரு விசிட் தான். சில டாக்குமெண்ட்ஸ், சில சைன்கள், அவ்வளவுதான். ஆனா அவரோட ஃபைல்களை செக் பண்ணிட்டு இருந்த அந்த அதிகாரி முகத்துல திடீர்னு ஒரு மாற்றம். அவர் லால் பிஹாரியை ஒரு மாதிரி ஏறிட்டு பார்க்கறார். ஏன்னா அவரோட சிஸ்டம் படி தனக்கு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கிற நபர் ஏற்கனவே இறந்து போயிட்டார். ஸ்டார்டிங்ல லால் பிஹாரி இது ஒரு சின்ன கிளரிக்கல் மிஸ்டேக் அல்லது ஸ்பெல்லிங் எரர்னு தான் நினைச்சார். ஜஸ்ட் சில நிமிஷத்துல சரி பண்ணிடலான்னு நம்பினார். ஆனா அடுத்தடுத்து மற்ற ரெக்கார்ட்ஸை செக் பண்ணும்போது தான் அந்த அதிர்ச்சியான உண்மை வெளிவந்தது. அரசாங்கத்தோட அத்தனை அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்லயும் ஒரே விஷயம்தான் பதிவாகி இருந்தது: லால் பிஹாரி இறந்து விட்டார். இந்த அரசாங்க சிஸ்டம் அதை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்குச்சு. இப்போ அந்த பேப்பர்ல இருக்கிற பொய் தான் அவரோட நிஜ வாழ்க்கையா மாறி நிக்குது. இங்க ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, தனக்கு நேர்ந்த தவற அவர் கண்டுபிடிச்சதில்ல, அதை சரி பண்றது எவ்வளவு இம்பாசிபிளான விஷயம்னு அவர் உணர்ந்த அந்த நொடிதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னு ஆணித்தரமா நம்புற ஒரு சிஸ்டத்துக்கிட்ட போய் நீங்க எப்படி உயிரோடு இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க? காரணமே இல்லாம அவர் போன ஒவ்வொரு ஆஃபீஸும் அவரை இன்னொரு ஆஃபீஸ்க்கு அலைக்கழிச்சது. ஒவ்வொரு அதிகாரியும் இன்னொரு டாக்குமெண்ட்டை காட்டினாங்க. ஆனா எல்லா டாக்குமெண்ட்டும் சொன்ன ஒரே வார்த்தை: டெட். அந்த சீட்ல உட்கார்ந்திருந்த அதிகாரிகள் யாரும் தனக்கு முன்னாடி ரத்தமும் சதையுமா நின்னுட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கல. அவங்க வெறும் ஃபைல்ல இருக்கிற பேப்பரை மட்டும்தான் பார்த்தாங்க. அந்த பேப்பர் ஏற்கனவே அவரோட விதியை முடிவு பண்ணிடுச்சு. லால் பிஹாரி இப்போ பேனாமை, கையெழுத்துகள் மற்றும் கவர்மெண்ட் ஃபைல்ஸால உருவாக்கப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் நரகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டார். இந்த விவகாரத்தை லால் பிஹாரி தனியா நின்னு ஆழமா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அதுக்கு பின்னாடி இருந்த அந்த அசிங்கமான உண்மை தெரிய வருது. இது தற்செயலா நடந்த ஒரு அஜாக்கிரதை கிடையாது, திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி. அவரோட சொந்த பந்தங்களே அவரோட பூர்வீக சொத்தை மொத்தமா அபகரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்து ரெக்கார்ட்ஸை கம்ப்ளீட்டா மாத்திருக்காங்க. ஏன்னா லால் பிஹாரி அஃபீஷியலா இறந்துட்டாருன்னு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டா அந்த விலைமதிப்பற்ற நிலத்தை அவங்க பேருக்கு மாத்துறது ரொம்ப ஈஸி. அரசாங்க பதிவேட்டில் வைக்கப்பட்ட ஒரே ஒரு சின்ன திருத்தம் ஒரு மனிதனோட எதிர்காலத்தையே தலைகீழா மாத்துற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்கு.
ஊழல், அதிகார துஷ்பிரயோகம். காரணம் எதுவாக இருந்தாலும் முடிவு ரொம்ப கொடூரமானது. ஒரு உயிரோடு வாழும் மனிதன் சட்டப்பூர்வமா இந்த சமூகத்திலிருந்து கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டார். நம்மள பலரும் நீதி அப்படிங்கிறது ரொம்ப நேரான ஒரு விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு தப்பு நடந்தா அது உடனே சரி செய்யப்படும்னு நம்புறோம். ஆனா யதார்த்தம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். லால் பிஹாரி வருட கணக்கா ஒவ்வொரு அரசு அலுவலக வாசல்லையும் போய் நின்னார். ஃபார்ம்களை நிரப்புறது, அப்ளிகேஷன் சப்மிட் பண்றது, தான் உயிரோடு இருக்கேன்றதுக்கான சான்றுகளை கொண்டு போய் நீட்டுறதுன்னு எவ்வளவோ போராடினார். ஆனா எதுவுமே வேலை செய்யல. நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்களாச்சு, மாதங்கள் வருடங்களாகி ஒரு தசாப்தமே கடந்து போயிடுச்சு. இதோட சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா இந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் நீங்க யாருமே இல்லைன்னு தொடர்ந்து மறுத்துட்டே இருக்கு. ஒவ்வொரு முறை அவரோட மனு நிராகரிக்கப்படும் போதும் இந்த சிஸ்டம் தன்னை ஒரு வெறும் பேயா, சட்டப்பூர்வமான அங்கீகாரம் இல்லாத ஒரு நடமாடும் பிணமா பாக்குதுங்கிற கசப்பான உண்மை அவருக்கு உரைச்சது. ஒரு கட்டத்துல லால் பிஹாரிக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுது. நம்ம நேர்வழியில போனா இந்த சிஸ்டம் காது கொடுத்து கூட கேட்காது. அப்போ இவங்களை கவனிக்க வைக்கிறதுக்கு வேற ஏதோ ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணார். அவர் தன்னோட பெயருக்கு பின்னாடி ஒரு புதிய குடும்ப பெயரை சேர்த்துக்கிட்டார். அதுதான் மிர்தக். ஹிந்தியில மிர்தக் அப்படின்னா இறந்து போன நபர் என்று அர்த்தம். அன்னையிலிருந்து அவர் தன்னை லால் பிஹாரி மிர்தக் என்று தான் அழைச்சுக்கிட்டார். அதுவரைக்கும் இந்தியா பார்க்காத ஒரு விசித்திரமான போராட்டம் அது. தன் நிலையை நினைச்சு அவர் ஒளிஞ்சு வாழல. மாறாக அதை இந்த சிஸ்டத்தோட முகத்துக்கு நேரா காட்டி கேள்வி கேட்டார். அந்த பேரே இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்துக்கும் எதிராக கேட்கப்பட்ட ஒரு சவாலா மாறுச்சு. ஒரு இறந்த மனிதன் எப்படி உங்க முன்னாடி வந்து கேள்வி கேட்க முடியும்? இந்த விசித்திரமான போராட்டம் மெதுவா பத்திரிகையாளர்களோட கவனத்தை ஈர்த்தது. நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ்னு மீடியா முழுக்க இந்த செய்தி காட்டுத்தீயா பரவ ஆரம்பிச்சுது. ஒட்டுமொத்த இந்தியாவும் உயிரோடு இருக்கும்போது அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமா கொல்லப்பட்ட ஒரு மனிதனை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. பப்ளிக் பிரஷர் அதிகமாகும்போது சிஸ்டம் தானா இறங்கி வரும். கேள்விகள் கேட்கப்பட்டன, கமிட்டிகள் அமைக்கப்பட்டன, தீவிர விசாரணையும் நடந்தது. இறுதியா 18 வருட தொடர் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த நரகல் ஃபைல்கள் தூசி தட்டப்பட்டு தவறுகள் திருத்தப்பட்டன. லால் பிஹாரி இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்ற உண்மையை அரசாங்கம் ஒரு வழியா அஃபிஷியலா ஏத்துக்கிட்டாங்க.